பங்களாதேஷில் இன்று அரசியல் அதிர்வலைகளால் உலுக்கிய நாடு. பங்களாதேஷில் இன்று நாடு முழுவதும் கடும் அரசியல் பதற்றமும் வன்முறை போராட்டங்களும் நிலவி வருகின்றன. தலைநகர் டாக்கா உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி அரசு எதிர்ப்பு கோஷங்களுடன் சாலை மறியல்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டங்களுக்கான பிரதான காரணம் முன்னணி மாணவர் இயக்க தலைவரும் அரசுக்கு எதிரான போராட்டங்களில் முக்கிய பங்காற்றியவருமான ஷெரீப் ஒஸ்மான் ஹடி என்பவரின் மரணமாகும். சில நாட்களுக்கு முன்பு அடையாளம் தெரியாத ஆயுததாரிகளால் தாக்கப்பட்ட அவர் வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. இதனை அரசியல் கொலை என கூறி அவரது ஆதரவாளர்கள் மற்றும் மாணவர் அமைப்புகள் நாடு முழுவதும் போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். இன்றைய போராட்டங்கள் அமைதியாக தொடங்கினாலும் பல இடங்களில் வன்முறையாக மாறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டாக்காவின் ஷாபாக், மோட்டிஜில், கர்வான் பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் போராட்டக்காரர்கள் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள சொத்துகள், வாகனங்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். குறிப்பாக புரோத்தம் அலோ மற்றும் த டெய்லி ஸ்டார் போன்ற பங்களாதேஷின் முக்கிய செய்தித்தாள்களின் அலுவலகங்களுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் நாட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த தாக்குதல்களில் பல ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் அலுவலகங்களுக்குள் சிக்கிய நிலையில் பின்னர் பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊடக சுதந்திரத்திற்கு நேர்ந்த கடுமையான தாக்குதல் என இதை சர்வதேச ஊடகங்கள் விமர்சித்து வருகின்றன. போராட்டத்தின் போது அரசுக்கு எதிரான கோஷங்களுடன் வெளிநாட்டு தலையீடுகளை குற்றம் சாட்டியும் இந்தியாவுக்கு எதிரான முழக்கங்களும் எழுந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனால் பிராந்திய அரசியல் சூழலும் மேலும் பதற்றமடைந்துள்ளது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர டாக்கா உள்ளிட்ட நகரங்களில் இராணுவம், துணை இராணுவம் மற்றும் கூடுதல் போலீஸ் படைகள் குவிக்கப்பட்டுள்ளன. பல பகுதிகளில் போக்குவரத்து முடங்கியுள்ளதுடன் கல்வி நிறுவனங்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. அரசு தரப்பில் அமைதிக்கான அழைப்புகள் விடுக்கப்பட்டாலும் போராட்டக்காரர்கள் நீதியும் அரசியல் பொறுப்பும் உறுதி செய்யப்படும் வரை போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளனர். இதனால் பங்களாதேஷில் இன்று நிலவும் சூழ்நிலை மிகவும் நுட்பமானதாகவும் எதிர்வரும் நாட்களில் மேலும் தீவிரமடையக்கூடியதாகவும் பார்க்கப்படுகிறது.